உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லை, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். மேம், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி தரும் நல்ல பலன்கள்லாம் என்ன மேம்? சூப்பரான பலன்கள் சார். காரணம் என்ன அப்படின்னா, மீனராசி அன்பர்கள் இப்போ 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்காங்க, ஜென்ம சனியில் இருக்காங்க. ஜென்ம சனி அப்படின் போது பொதுவாக மீனம் பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி. காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம். எப்படி நம்ம ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்றோன்னு கூட வச்சுக்கோங்களேன், என்னத்த மேடம் அதிர்ஷ்டத்தை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, மீனம் ஒன்று முற்கால யோக ஜாதகமாக இருக்கும், இல்லை பிற்கால யோக ஜாதகமாக இருக்கும். 30 வயசு வரைக்கும் சூப்பராக வாழலாம். சில மீனம் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கை முழுசுமே சூப்பராக வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம். அப்போ நல்லா சாப்பிட்டு, நல்ல தூங்கி, நல்ல கம்ஃபர்ட், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. அதுக்கும் மேலே மீனம் பாருங்க குருனோட ராசி. சுக்கிரன் போய் உச்சமடையக்கூடிய ராசி. வாழ்க்கை வாழ்வதற்கே லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட மீனம் என்னோட அறிவு, என்னோட புத்திசாலித்தனம், என்னுடைய ஹெல்ப்பு, என்னுடைய ஒரு நல்ல விஷயங்கள் என்னோட முடிஞ்சிடக்கூடாது. என்னை யாராவது ரொம்ப நட்பாக நினைக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட்டாக ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நான் உழுந்துடுச்சுன்னு செய்வேன். அதுதான் மீனம். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, மீனராசி ஃப்ரெண்டு கிடச்சாங்க அப்படின்னா விட்டுறாதீங்க அப்படிம்பாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு. நல்ல புத்திசாலிங்க, நிறைய பேருக்கு மென்டாஸாக வெல்விஷஸாக இருக்கக்கூடிய மீனம் இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால நானே ஒரு குழப்பத்தில் இருக்கப்பா. எனக்கு ஊருக்கெல்லாம் நான் இந்த ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழமொழி, பள்ளி எல்லாம் பேசும்போது கழனி பானைக்குள்ள விழும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் புத்திமதி சொன்னேன். என்னோட இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்க என்னால் அனலைஸ் பண்ண முடியல. எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், எங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன். அது நல்லது தான், யானைக்கும் அடிச இருக்கும் இல்லையா ஒரு காலகட்டம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத மந்த நிலை, விட்டேத்தியான ஃபீலிங், ஏண்டாப்பா வாழறோம் அப்படிங்கிற எண்ணம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, ஜென்ம சனி மண்டை மேலே உட்காந்து மூளையை தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறா. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கடுத்து குரு கடகத்தில் பயிற்சி ஆகிறான் பார்த்தீங்களா. இது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் குரு போய் உட்கார்றான். இவங்க ராசி அதிபன் 5ல் போய் உட்கார்றான். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு. அப்போ பூர்வீகத்தில் நீ இது வரைக்கும் எத்தனை பொறப்பை எடுத்திருப்ப, எனக்கு அந்த பொறப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நோ ப்ராப்ளம், நம்பாத. இப்போ உனக்கு ஒரு 30 வயசு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ தெரிஞ்சு நல்லது செஞ்சோ தெரியாமல் நல்லது செஞ்சோ, நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமையோ நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் இல்லைங்களா. நீ தெரியாமல் செஞ்ச நல்லதுக்கு, தெரிஞ்சே செஞ்ச நல்லதுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். உண்மை என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை பொறப்பு எடுத்திருப்ப, அத்துணை பொறப்புலையும் நீ எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்ப, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை இல்லாதவங்க இப்படி கூட எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஆக மொத்தம் குட் திங் இஸ் ஹேப்பன் டு யூ, குட் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா. அப்போ இந்த 5ல் குரு நிறைய குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற மீனராசி அன்பர்கள் 15 வருஷமாச்சு. இது வரைக்கும் 7 முறை நான் ஐவிஎஃப் பண்ணிட்டேன், 5 முறை எக்ஸி பண்ணிட்டேன். அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் வரும். இந்த காலகட்டம் நேச்சுரல் கன்செப்ஷனே பாசிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் கைக்கு சேரும். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோமா 5 வருஷம் ஆச்சு, எங்கள் வீட்டை விட்டே எங்களை துரத்தி விட்டுட்டாங்க, இல்லை நாங்களாக வந்துட்டோம். இந்த காலகட்டம் திருப்பி சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா. திருப்பி அந்த சந்தோஷம், பூர்வீகம் சார்ந்த சந்தோஷம், உறவுகள் எல்லாமே உங்களை கொண்டாடக்கூடிய காலகட்டம். இப்போ பெண்களாக இருக்காங்க அப்படின்னா மாமனார் வீட்டிலேருந்து, மாமியார் வீட்டிலேருந்து, அதே மாதிரி தாயார்னோட வீட்டிலேருந்து, இப்படிலாம் உங்களுக்கு உறவுகள் அப்படின்றது தேடி வரும். அவங்க அன்பு அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். என் குழந்தை தாங்க எனக்கு பெரிய பிரச்சனை, அது ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்தை ஏற்படுத்துது, என்னை 10 முறை என் கூட சண்டை போடுது. அது மாறிடும். சூப்பராக தங்க கம்பி மாதிரி மாறிடுமா, ஸ்ரவன்குமாரா மாறிடுமா, அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. குருவால் கூட இப்போ இருக்க குழந்தைங்களா அந்த அளவுக்கு மாற்ற முடியல. குழந்தைங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு குழந்தை 10 பஞ்சாயத்து பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு 2 பஞ்சாயத்து பண்ணும். விடுங்க, நம்ம என்ன பண்ணோம்னா அது பஞ்சாயத்தை குறைக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா அம்மாவாவோ அப்பாவாவோ ஒரு ஐடியல் பேரண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறத விட குட் ஃப்ரெண்டாக இருங்க.
ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களோட குணாதிசயத்துல நிறைய மாற்றத்தை நம்மளால கொண்டு வந்துட முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சார். அதுக்கும் மேல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு 5ல் உட்கார்றா அப்படின் போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு பெண் வாரிசுன்ற இது நம்ம வந்து என்ன சொல்றது வேறுபாடு நாங்கள் கிரியேட் பண்ண விருப்பப்படல. பட் இருந்தாலும் எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை இருந்தாலும் இந்த 5ல் குரு இருக்காரு அப்படின் போது பலன் சொல்லணும் இல்லைங்களா, அதுக்காக சொல்றேன். எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை சூப்பரா வளங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ இவங்க பர்டிகுலரா இதுல இருந்து தான் விடுதலை அப்படின்னா எது ஒரு விஷயத்த சொல்லலாம். மூளை குழப்பம், இனம் புரியாத குழப்பம், மந்த நிலை, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன். நிறைய மீனம் சைக்காட்ரிக் ட்ரக் கூட எடுக்கிறாங்க. அந்த ஒரு மன ரீதியான எல்லாமே எனக்கு இருக்கு ஆனா எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை. மேம் இப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த மாதிரி வழிபாடு சொல்லலாம்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சார், சனி ஜென்ம சனி ஏறக்குறைய 2027 அப்ராக்சிமேட்லி 5ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை சனி மேலதான் இருக்கு. ஆனா சனி அகலாது விலகாது இருப்பாரா, செப்டம்பர் மாதம் அதிசாரமா போவார். நடுவில் வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைஞ்சாலும் அவரோட வீக் பார்வை உங்க மேல இருக்கும். பட் அதிசாரமா போகும்போது அவரோட பார்வை வந்து சனி மேல இருந்து அகலும். திருப்பி ஜென்ம சனி ஒரு விதமான கன்ஃபியூஷன், இல்யூஷன், ஆலுசினேஷன், டெல்யூஷன், ஒரு மாயை இதெல்லாம் ஏற்படுத்துவோம். அப்ப சனிக்கு அப்படின்றத உரிய மரியாதை நீ எப்பயுமே கொடுக்கணும். அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நீ கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹனுமன் வழிபாடு, ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேக பலம், புத்தி பலம், மனோபலம் அத்துணை பலமும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னா ஹனுமன். இன்றளவும் பூமியில என்றும் சிரஞ்சீவி, சீதா தேவியினால என்றும் சிரஞ்சீவி அப்படின்ற வரம் வாங்கினவன். அப்ப நீ அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் கோயிலுக்கு போ, முடியும்னா சனிக்கிழமை போ, முடியாட்டி என்னைக்குனாலும் போ. ஹனுமனை போய் நீ வழிபாடு பண்ணும்போது ராமநாமத்தை மட்டும் சொல்லு, ஹனுமன் காது கொடுத்து கேட்பான். எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமனோட காது தெளிவா கேட்கும். நீ உன்னோட ஜபம் வந்து தீவிரமாகும் போது அவன் கூடவே இருப்பான். அவன் கூடவே இருக்கும்போது சனி ரொம்ப தூரம் விலக்கி போயிடுவான், பயந்து விலகுவான். ஸோ இந்த ராமநாமம் நீ ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது ராம 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 ராம, ஹனுமனோட எத்தனையோ மந்திரம் இருக்கு. நீ ஹனுமனை மட்டும் எப்பயுமே ஹனுமனோட மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணாத, ராமனோட பேரை சொல்லி வழிபாடு பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா நிறைய நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம். இவங்களுக்கு எவ்வளவு மார்க் தரலாம்? இதெல்லாம் கரெக்டா அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 90% கொடுப்பேன் சார். மேம் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்ப 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசா அமோகம் ஆகும் அப்படின்றதுல இல்லை. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சுதான் உட்கார்றாரு, கடகத்துல தான் உட்கார போறாரு. அப்ப இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்கா மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா சனி பகவான் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்ப சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்ப மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்ல, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவுல செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு. எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப்.
ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே. இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ், இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல. இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.